ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை செய்கிற எல்லா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் முக்கியமாக காதிம் ஒர்க்கர்ஸ், ஹவுஸ் ஒர்க்கர், டிரைவர், மெய்ட் ஒர்க்கர்களுக்கு மிக முக்கியமான வீடியோ இது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத் விமான நிலையத்தில் 2 காதிம் ஒர்க்கர்கள் கைது பண்ணியிருக்காங்க. மருந்து, பணம், தங்கம், ஐபோன் இதுக்கெல்லாம் புதிய ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். ட்ரக்ஸ், ஆக்சிடென்ட், பிரைவசி லா இந்த தகவல் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, குவைத்தில் ட்ரக்ஸ் லா ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குவைத் கவர்மெண்ட் தற்போது ட்ரக்ஸ் தொடர்பான குற்றங்களுக்கு 0 டாலரன்ஸ் பாலிசியை பின்பற்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னா, சமூக பாதுகாப்பு, இளைஞர்களோட பாதுகாப்பு, கிரைம் நெட்வொர்க்கை முற்றிலும் ஒழிப்பது தான் முக்கியமான காரணம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கேஸ்ல ஜெயில் போடுவாங்க, அப்புறம் ஃபைன் போடுவாங்க, ஒரு சிலர் தப்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப இருக்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் படி ட்ரக்ஸ் மூலமா பிடிபட்டாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஜெயில போட்டுருவாங்க. ஒரு சில கேஸ் டெத் சென்டென்ஸ் வரை கூட போக சான்ஸ் இருக்கு. எந்த நாட்டவரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ட்ரக்ஸ் அப்படின்னாலே குவைத்ல வாழ்க்கை முடிஞ்சிரும். அப்டேட் 2 பாத்தீங்கன்னா 7th ரிங் ரோடு ஆக்சிடென்ட் பத்தி பார்க்கலாம். குவைத்ல 7th ரிங் ரோட்ல 2 கார் மோதி விபத்து நடந்துச்சு. அதுல ஒரு பெண் அப்புறம் ஒரு குழந்தை உயிரிழந்துட்டாங்க. ஹை ஸ்பீடா டிரைவ் பண்ணதுனாலையும் கேர்லெஸ்ஸா டிரைவிங் பண்ணதுனாலையும் சீட் பெல்ட் இல்லாம இருந்த காரணத்தினாலையும் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிறேன், குவைத் டிராபிக்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஆக்சிடென்ட் எதுவும் நடந்துச்சுன்னா ஜெயில், அப்புறம் ஃபைன் போடுவாங்க, அப்புறம் நாடு கடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் குவைத் ஏர்போர்ட் அரெஸ்ட் பத்தி பார்க்கலாம். கேஸ் 1 பாத்தீங்கன்னா ஃபீமேல் காதிம் ஒர்க்கர் அரெஸ்ட் பண்ணது. அந்த ஃபீமேலை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஹவுஸ் மேட் வெக்கேஷன் முடிஞ்சு குவைத்துக்கு திரும்பும் போது அவங்க லக்கேஜ செக் பண்ணிருக்காங்க. அந்த லக்கேஜ்ல செக் பண்ணும்போது பவுடர் பாக்ஸ்குள்ள அதிக அளவு டேப்லெட்ஸ் இருந்திருக்கு. அது மெடிக்கல் டேப்லெட் கிடையாது, ட்ரக்ஸ் ரிலேட்டடான மெடிசின். எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம குவான்டிட்டி அதிகமா இருந்ததுனாலையும் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. புது ரூல் படி பர்சனல் யூஸ் அப்படின்னாலும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க டேப்லெட் வச்சிருக்கணும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க டேப்லெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க மருந்து கொண்டு வரலாம், ஆனா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். லிமிட்டட் குவான்டிட்டி தான் நீங்க வச்சிருக்கணும். ஒரிஜினலா கவர்ல வச்சிருக்கணும். கேஸ் 2 பாத்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஹவுஸ் டிரைவர் குவைத்ல இருந்து இந்தியா டிராவல் பண்ணும்போது கஸ்டம் செக்ஸ்ல பிடிபட்டாரு. அவர் பேக்கை செக் பண்ணும்போது 3000 கேடிக்கு மேல கேஷ் வச்சிருந்தாரு, 200 கிராமுக்கு மேல கோல்டு வச்சிருந்தாரு, நிறைய ஐபோன்ஸ் வச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, குவைத் கஸ்டம் ரூல்ஸ் படி கேஷ் லிமிட் மேக்ஸிமம் 3000 கேடி தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா டிக்ளரேஷன் மேண்டட்டரி. கோல்டோட லிமிட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 கிராம் தான் இருக்கணும். பர்சனல் யூஸுக்கு மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கணும். பல்க் குவான்டிட்டி எடுத்துட்டு போக கூடாது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஃபைன் கட்டுவாங்க, வார்னிங் பண்ணுவாங்க. ஆனா இப்போ டிக்ளரேஷன் இல்லாம பிடிபட்டீங்கன்னா கேஷ் அப்புறம் அந்த ஐட்டம்ஸ் சீஸ் பண்ணிடுவாங்க. லீகலா கேஸ் போட்டுருவாங்க, ஜெயிலுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் இல்லைன்னா கோல்டு இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இதை நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நீங்க எடுத்துட்டு போற பொருளுக்கான சார்ஜ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா லீகலா நீங்க எடுத்து போகலாம். காதிம் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும். மெய்ட், டிரைவர், குக், எனி ஒர்க்கர் டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டியது அன்னோன் மெடிசின்ஸ் எடுத்துட்டு போக கூடாது. எக்ஸ்ட்ரா கேஷ் ஹைட் பண்ணி, அதாவது மறைச்சு கொண்டு போக கூடாது. ஐபோன் பல்க் குவான்டிட்டி எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணா கூட ஜெயில் போக சான்ஸ் இருக்கு, நாடு கடத்திடுவாங்க, அப்புறம் லைஃப் டைம் பேன் ரிஸ்க் வந்துடும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஹிடன் கேமரா கேஸ் பத்தி பார்க்கலாம். குவைத்ல ஒரு குவைத்தி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பெட்ரூம்ல கேமரா ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஹிடன் கேமராவை கண்டுபிடிச்ச ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சட்டப்படி பிரைவசி வயலேஷன் அப்படின்னாலும் அது கிரைம் தான். ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, சிட்டிசனா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்குமே ஒண்ணுதான். குவைத்ல பிரைவசி லா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அந்த ஹஸ்பண்டுக்கு 1 இயர் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.